கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் வருடம், புரட்டாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி காலை 8 மணி 6 நிமிஷம் முதல் சஷ்டி. நவராத்திரி பண்டிகையின் 6ஆம் நாளான இன்று சக்தி வடிவான தேவியை வாராகியாக செம்பருத்தி மலர்கள் கொண்டு வணங்கி அன்னையின் அருள் பெற வேண்டும். இன்றைய யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற கிரக ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது, துலாமில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மேஷராசிக்காரர்கள் பண விஷயத்தில் இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பயணம் மேற்கொள்ளும் போது மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் பேச்சில் மிக அதிக கவனம் தேவை. தேவையான பேச்சு மட்டும்தான் இன்றைக்கி பேசணும் என்ற வகையில் இருக்கணும். அதே சமயம் இறை வழிபாட்டில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகச் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். திடீர் பண வரவு ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு நல்ல தொகை வந்து சேரும் என்ற வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்ற வகையில் மிதுனராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 5ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள காரணத்தால் கடகராசிக்காரர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் மிக சுலபமாக நிறைவேறும். இன்று கடகராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். உடன் பிறந்தவர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். பண வரவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறந்த காலம் இது. அதே சமயம் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். இன்று உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த உற்சாகமான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 4ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண விஷயத்தில்
இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மிக அதிக பண வரவு ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்காகவும் சிறப்பான வாய்ப்பு உருவாகும் இன்றைய தினத்தில். என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக உள்ளது. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சூரியன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 3ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு சந்தோஷமான உற்சாகமான நாள். ராசியில் சுக்கிரன், புதன், 2ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், கேது என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடன் இருப்பார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நேரம். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையுடன் பதவி உயர்வும் வந்து சேரும். இன்றைய நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்ற வகையில் இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 12ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். போட்டி பொறாமை விலகி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திடீர் பண வரவு ஏற்படும். திரும்பி வராதுன்னு நம்ம நினச்சி கொடுத்த கடன், வாராக்கடன் வசூலாகும். செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், கேது, 10ஆம் இடத்தில் புதன், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். செயலில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை பார்க்குற இடத்துல மகராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். என்ற வகையில் மகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 10ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். அதே சமயத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இதுவே. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீனராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன் கேது, 9ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் குறைச்சிக்கினா ரொம்ப நல்லது. வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பேருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.